போன பாட்டுல நதிகளின் அரசிக்கு முன்னாடி நம்ம சிவன் சதியோட ஒரு கட்டவரல் துண்டு எடுத்து கழுவிக்கிட்டு இருப்பார். அப்ப அந்த தேவி காட்சி கொடுத்து, உங்க புள்ளைய வளர்க்கிற உரிமையை, உங்க புள்ளைய தாளாற்ற அந்த உரிமையை எனக்கு கொடுத்தீங்க. ஆனா இப்போ அந்த பாக்கியம் எதுவுமே நடக்காம பொண்டாட்டியை எப்படி பறி கொடுத்து நிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கும். வருத்தப்படாதம்மா, சதியோட உடைபட்ட இந்த கட்டவரல் துண்டு விழுந்த இந்த இடத்துல சக்திக்காக, சதி தேவிக்காக ஒரு சக்தி பீடம் கட்டப்படும். அது மட்டும் இல்லாம இங்க நான் லிங்க வடிவத்துல ஜோதியா காட்சி கொடுக்க போறேன். எனக்காக இங்க ஒரு பிரம்மாண்டமான கோயில் கட்டப்படும். பிற்காலத்துல இந்த இடம் காசி அப்படின்னு மக்களால் அழைக்கப்படும். இந்த இடத்துல பாவம் பண்ண மனுஷங்க எல்லாம் வந்து அவங்க பண்ண அந்த பாவத்தை நினைச்சு வருந்தி திருந்தி இந்த நதியில குளிச்சு எந்திரிச்சு போனா அவங்க பாவங்கள் போகும். சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி அவங்களுக்கு கிடைக்கும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. திருந்தி வருந்தி வந்தாதான். 10 கொலை பண்ணிட்டு வந்து மூழ்கி எந்திரிச்சு போனா பாவம் போயிடும்னு அர்த்தம் இல்ல. போய் 11வது கொலைய பண்ணா கண்டிப்பா அந்த பயலுக்கு நடந்தேன். திருந்தி வருந்தி குளிக்கணும். அடுத்து சக்தி பீடம் ஒண்ணு நம்ம சிவன் எழுப்புற சமயம் பின்னாடியே நம்ம கருப்பை வந்தேன். கருப்பேன் கூப்பிட்டு இருந்தேன். இவரு கால பைரவரா. சக்தி பீடங்கள் எங்கெல்லாம் சதிக்காக உருவாக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த பைரவர் இருப்பார். சக்தி பீடங்களை காக்கிற பொறுப்பு இவரோடது அப்படின்னு அந்த செக்யூரிட்டி ஒர்க் எல்லாத்தையும் பைரவருக்கு ஒப்படைக்கிறார் நம்ம சிவன். பைரவரும் அதை ஏத்துக்கிறார். அதை ஏத்துக்கிட்ட அந்த கணத்துல இருந்து இந்த கணம் வரைக்கும் அந்த சக்தி பீடங்கள் எல்லா இடத்தையுமே காப்பாத்திக்கிட்டு இருக்கிற பொறுப்பு பைரவரோடது. அந்த பக்கம் நம்ம அரக்க தாரகாசுரன் நானே இனி களத்துல இறங்குறேன்னு சொல்லிவிட்டு கையில வாள் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். ஒரு இடத்துக்கு வரான். அது பாதாள லோகத்துல நில நடுக்கங்கள்லாம் ஏற்பட்டு எரிமலை குளம்பெல்லாம் அங்க எங்கேயும் போய்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பகுதி. அங்க போய் பூமாதேவி என் முன்னாடி வா அப்படின்னு கூப்பிட பூமாதேவி அப்படியே வந்து நிக்கிறாங்க. நான் தான் பூமாதேவி, எதுக்காக என்ன கூப்பிட்ட அப்படின்னு வந்து கேக்குறாங்க. பூமாதேவி, இந்த பூலோகத்தையே நான் தான் இன்னைக்கு நிலவரத்துக்கு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பூலோகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கிறதுனால இனி நான் கொடுக்கிற ஆணையை நீ ஏத்துக்கணும். சதியோட பிண்டம் பல துண்டுகளாக வெட்டப்பட்டு பூலோகத்துல வேற வேற இடத்துல விழுந்து கிடக்கு. அப்படி விழுந்து கிடக்கிறதுல கண்டுபிடிக்கப்படாத பாகங்கள் இன்னும் நிறைய கிடக்கு. அந்த பாகங்கள் எல்லாத்தையும் பூமிக்குள்ளேயே நீ மறைச்சு வைக்கணும். இதுதான் என்னோட கட்டளை அப்படிங்கிற. அதுக்கு நம்ம பூமாதேவியோ, இல்ல, சதியோட பிண்டம் சாதாரண பிண்டம் அல்ல, ஆதிபரா சக்தியோட சொரூபம், மிகவும் சக்தி படைத்தது. அந்த பிண்ட துண்டுகளை நான் மறைக்கணும்னு முயற்சி பண்ணா அந்த இடமே வெடிச்சு செத்தணும். நானே அதுல அழிந்து போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பூமாதேவி கதறாங்க. சரி, சதியோட பிண்டத்தை பூமிக்குள்ள உள்வாங்க முடியாது அப்படின்னா அதோட ரூபத்தை மாத்தி விடு. அரக்கர்களை தவிர மத்தவங்களோட பார்வைக்கு அது வேற மாதிரி தெரியணும். அரக்கர்களுக்கு மட்டும்தான் அதோட ஒரிஜினல் ரூபம் தெரியணுங்கிற மாதிரி சொல்றான். சிவனுக்கு கூட அந்த பிண்டங்களோட உண்மையான ரூபம் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி சொல்றான். இல்ல, அது வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி பூமாதேவி சொல்ல, என்னால் அந்த பாவத்தை செய்ய முடியாதுங்கிற மாதிரி சொல்ல பூமாதேவியவே மிரட்டுறாங்க. நான் சொல்றதை இப்ப செய்யல, உன்னை அழிச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். அந்த பக்கம் நம்ம சிவன் சக்தி பீட பூஜையில இருக்கும்போது இந்த கூத்தெல்லாம் அவர் அங்க இருந்து உணர்கிறாருன்னு நினைக்கிறேன். கண்கள் ஒரு மாதிரியா மாறுது. இந்த பக்கம் பூமாதேவியோ, உன் மேல எனக்கு இருக்கிற அந்த பயத்தினால நீ சொல்றதெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு பூமாதேவி சொல்றாங்க. நீ பூமாதேவி, பூமியை யார் ஆள்றாங்களோ அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதே உன்னோட தர்மம். நான் தான் பூமி ஆண்டுகிட்டு இருக்கேன். நான் கொடுக்கிற உத்தரவை நிறைவேற்றுறது உன்னோட தர்மம், செய் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு கால் என்னோட உத்தரவை நீ ஏத்துக்கல, இந்த பூலோகத்தையே தவிடுபடி ஆக்கிடுவேன்னு மிரட்டுறான். உன்னோட அலட்சியத்தினால சர்வ நாசமும் ஏற்பட போகுது அப்படின்னு மிரட்டுறான். பின்னாடி திரும்பி தன்னோட அடியாள் கிட்ட, இன்னும் லேட் பண்ண வேண்டாம், படையை ஒன்று திரட்டு, ஆயுதங்களை ரெடி பண்ணு, ஒரு அருமையான அஸ்திரத்தை ரெடி பண்ணு, தடைகள் எதுவா இருந்தாலும் அந்த எல்லாத்தையும் தவிடுபடி ஆகக்கூடிய ஒரு அஸ்திரத்தை எப்படியாவது நீ ரெடி பண்ணி எடுத்துக்கோ. அதோட தாக்குதல் இருந்து மனிதர்களோ விலங்குகளோ பறவைகளோ எதுவுமே தப்பிக்க கூடாது, எல்லாத்தையும் கூண்டோடு அழிக்கிற மாதிரி ஒரு அஸ்திரத்தை ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். அவனும் நான் என்னோட ஒட்டுமொத்த மந்திர சக்தியை பயன்படுத்தி அந்த மாதிரி ஒரு அஸ்திரத்தை உருவாக்குறேங்கிறான். சொன்னதோட நிக்காம மந்திரங்களை ஜபிக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் அந்த பக்கத்துல இருக்கிற நம்ம சிவனுக்கு தெரியாம இல்ல, கோவத்துல எந்திரிக்கிறார். இங்க என்னடானா இவங்க இருக்கிற அந்த இடமே ஒரு மாதிரியா புயல், மலை, மின்னல், இடி அப்படின்னு பயங்கரமா இருக்கு. அவனோட மந்திரத்தின் விளைவா அந்த மாதிரி ஏதோ ஒரு வெளிச்சம் வந்து பூமியில விழுகுது. இவர் சொன்ன அந்த அஸ்திரம் தான் உருவாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பாத்தையா அசுரரோட பலத்தை? இப்ப சொல்லு, சதியோட பிண்டங்கள் எல்லாத்தையுமே, அந்த துண்டுகள் எல்லாத்தையும் ஒளிச்சு வைக்கிறியா? நான் சொல்ற மாதிரி சரியா இல்ல அழிஞ்சு போறியா அப்படின்னு மிரட்டுறான். முடிவு என்னன்னு கேக்குறான். அந்த பக்கம் அஸ்திரம் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம சிவன் செம காண்டாயிட்டாப்ல. தாரகாசுரா, மூடா, இந்த உலக அழிவுக்கே நீ காரணமாக போறியா அப்படின்னு கோவத்துல கொப்பளிக்கிறார். என்னாச்சு ஏதாச்சுன்னு நம்ம ததீசி விசாரிச்சா பூலோகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான ஏதோ ஒரு அஸ்திரத்தை உருவாக்குறதா சொல்றாரு. அதை கேட்ட நம்ம கால பைரவனுக்கே கோபம் வருது. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம அசுர குரு சுக்கராச்சாரியார் வர தாரகாசுரனை எச்சரிக்கிறார். இது அனர்த்தங்கிறார், பெரிய அழிவை தருங்கிறார், இது மகா சக்தி. சில பல காரணங்களுக்காக தான் இந்த மாதிரி சக்திகளை நம் முன்னோர்கள் உருவாக்கி வச்சாங்க. அதை இஷ்டத்துக்கு இந்த மாதிரி நீ பயன்படுத்துறது தப்பு அப்படின்னு எடுத்து சொல்றாரு. இது நம் இனத்தோட பாதுகாப்புக்காக மட்டும் ஃபைனல் ஆயுதமா பயன்படுத்தப்படணும். சும்மா ஆசைக்கு இஷ்டத்துக்கெல்லாம் பயன்படுத்த கூடாதுங்கிற மாதிரி அசுர குரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. ஆனா தாரகாசுரனோ தன்னோட அடியாளு துதுமங்கிட்ட, லேட் பண்ணாத, எனக்கு டைம் இல்ல, சீக்கிரம் அதை உருவாக்கி முடி அப்படின்னு கேட்கிறான்.
கேட்க அவனும் மந்திரத்தை விடாம ஜபிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் நம்ம சிவன் திருஷ்டில எல்லாத்தையுமே பாக்குற குருநாதர் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவன் இன்னும் அந்த அழிவு செயலை செய்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு கோவத்துல பேசிக்கிட்டே இருக்காப்ல. ததீசிக்கு அப்டேட் கொடுத்துட்டு இருக்க அவனுக்கு அழிவுக்கான அந்த நேரம் வந்துருச்சு, அந்த அச்சம் வந்துருச்சு. அப்படி பயம் தலைக்கு ஏறும்போது இந்த மாதிரியான கேவலமான செயல்கள்ல மூடத்தனமான செயல்கள்ல பயப்படுறவங்க இறங்கிடுறாங்க. ஆனா பாதிப்பு என்னவோ இந்த இயற்கைக்கும் பூமிக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒரு கால் இப்போ அவங்க உருவாக்கின அந்த ஆயுதத்தை வச்சு ஒரு அட்டாக் பண்ணாங்கன்னா பூலோகம் பல ஆயிரம் வருடங்களுக்கு சேதமடைஞ்சு கிடக்குமா. இவன் இந்த பூமியை அழிக்கிறதுக்கு அந்த ஆயுதத்தை வச்சு ஒரு கணத்துல வேணா பூமியை அழிச்சிடலாம். ஆனா இதே பூமியை உருவாக்குவதற்காக எவ்வளவு லட்சம் கோடி வருஷம் ஆச்சுங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் சொல்லி வருத்தப்படுறாரு. அதை விட இவங்க எல்லாத்தையும் தினம் தினம் தாங்கிக்கிட்டு இருக்கிறது பூமி தாய் பூமாதேவி. அவங்களையே இவன் சும்மா அடிமை மாதிரி நடத்துறான். அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாரு. அவனுக்கு தண்டனை உண்டுங்கிறாரு. இங்க இருந்து கோவத்துல தாரகாசுரா அப்படின்னு கத்துறாரு. கால பைரவர் வேற கோவத்துல அப்படியே உடல் முழுக்க ஒரு உதறல் தெரியுது. அடுத்த கணம் ஸ்வைங்கன்னு அங்க பறக்க ஆரம்பிக்கிறார். அதே சமயம் அந்த பக்கம் நம்ம சப்தரிசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தேவியோட ஒரு பிண்டத்தை தேடி போனாங்க. அங்க ஒண்ணு கிடக்கும், அதோ அங்க கிடக்குன்னு சொல்லிட்டு அதை எடுக்க போறாங்க. சரி, இதை நம்ம பாதுகாக்கணும், பேசாம இந்த பிண்டத்தை நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி பிறகு முனி சொல்ல, அதுக்கு நம்ம காஷிப ரிஷியோ இல்ல சிவனை தவிர வேற யாராலையும் இந்த பிண்டங்களை தொட முடியாது, தொடக்கூடாதுங்கிறாரு. நாம வேற வழி இல்ல, இங்க இருந்தே அசுரர்கிட்ட இருந்து இந்த பிண்டத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. நாம இங்கேயே தவம் பண்ணலாம்னு சொல்லி பேசுறாங்க. அவங்க கிட்ட இருந்த ஒரு துண்டு எடுத்து அது மேல போட்டு அப்படியே மூடி வச்சு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம குருநாதரோ மறுபடியும் தாரகாசுரனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டேய், நீ ஆளணும்னு நினைக்கிறது மனிதர்களையும் தேவர்களையும், வெறும் சடலத்தை அல்ல. எல்லாரையும் கொண்டுட்டா யாரா நீ ஆளுவ அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. அதுக்குள்ள இவங்க அந்த அஸ்திரத்தை முழுமைப்படுத்திட்டாங்க, ரெடியா இருக்கு. வானலாவி அளவுல பெருசா இருக்கும். டேய், அவசரப்படாத, பேசாம பூமி தாக்கிட்ட நானே பேசுறேன், உன் கட்டளையா அவங்க ஏத்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு குருநாதர் டேங் கேக்குறாரு. சரி குருநாதா, இதையும் முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி டேங் கொடுத்து பாக்குறாரு. பூமாதேவிய குருநாதர் கொஞ்சம் தனியா கூட்டு போய் அட்வைஸ் பண்ணி பாக்குறாரு. அதுக்கு அந்த அம்மா, ஆச்சாரியாரே, எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல, எனக்கு இந்த விஷயங்களை எடுத்து சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் ஈசனுக்கு நம்பிக்கை துரோகம் எந்த காலத்திலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சக்தி வாய்ந்த சதிபிம்பத்தோட என்னால போட்டி போட முடியாதுங்கிறாங்க. அது எனக்கும் தெரியும் தாயே. சதியோட பிண்டத்தை உங்களோட நீங்க ஐக்கியப்படுத்த முடியாது, நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு குருநாதரன் சொல்றாரு. இருந்தாலும் நீங்க ஒண்ணு செய்யலாமே, தேவியோட மிஞ்சி இருக்கிற அந்த பிண்டங்களை உங்களோட ஆளுமைக்குட்பட்ட இடத்துல உயரமான இடத்துக்கு கொண்டு போலாமே அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு. அப்படி நீங்க அந்த துண்டுகள் எல்லாத்தையும் உயரமான இடத்துக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா சிவனோட பார்வைக்கு அது ஈஸியா படும், சிவனை அந்த பிண்டங்கள் அடைந்து விடும். அதுக்கப்புறம் இந்த தாரகாசுரன் நினைச்சாலும் பிண்டங்களை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு அசுரர்களுக்கே குருநாதரா இருந்தாலும் சிவ பக்தனா, எப்படி ஒரு உண்மையான சிவ பக்தனா அவர் அந்த இடத்துல நடந்துக்கிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டு முடிவு பண்ணிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாரகாசுர கிட்ட போறாங்க. போய் நீ கேட்டதை அவங்க பண்ணி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. தன்னோட சுற்றுச்சூழலையே அந்த கற்களை அடக்கிறதா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அவன் அதை நம்பி சரி பண்ணுங்கன்னு சொல்ல பூமாதேவி உட்கார்ந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தன் சக்தியை பயன்படுத்தி அந்த பிண்ட துண்டுகள் எல்லாத்தையும் அப்படியே அவங்க தூக்க பாக்குறாங்க. இங்க நம்ம சப்தரிசிகள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு துண்டை போட்டு வச்சிருந்தாங்கல்ல, அது கூட அப்படியே அந்தரத்துல பறந்து மிதந்து மேல போகுது. அது நம்ம பார்வையிலே இருக்கணும், அதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிஷிகள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே பார்த்தா அந்த பிண்டங்கள் எல்லாம் தரைப்பகுதியில இருந்து அப்படியே மிதந்து மேல் நோக்கி போயிட்டே இருக்கு. அந்த பக்கம் நம்ம சிவன் ஒரு இடத்துல லேண்ட் ஆகி மறுபடியும் ஒரு ஜம்ப் அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள பூலோகத்துல விழுந்து கிடந்த சதியோட பிண்டங்கள், அந்த பிண்ட துண்டுகள் அத்தனையுமே அப்படியே வானத்துல பறந்து போய் யார போய் சேரணுமோ அவரையே போய் சேர்ந்துருது, சிவனை போய் சேர்ந்துருது. சிவனை சுத்தி 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 சதியோட பிண்டங்கள் அத்தனையுமே சுத்திக்கிட்டு இருக்கு. அத நம்ம தாராசுரன் பார்த்தது இது சூழ்ச்சி, இது வஞ்சனை அப்படின்னு சத்தம் போடுறான். பூமிக்குள்ள புதையன்னு சொன்னா அந்தரத்திலேயே தூக்கிட்ட இதோ இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அடியாள் கிட்ட கட்டளை எடுக்கிறான். சக்தியை ஏவி விடு, பூமியை அழிச்சிரு அப்படிங்கிறான். குருநாதர் வேண்டாங்கிறாரு, குரு துரோகம் செய்யாதுங்கிறாரு. இல்ல இனிமே என்னால பொறுக்க முடியாது, இந்த மகாசக்தி பூலோகத்துக்கு ஒரு மிகப்பெரிய நாசத்தை ஏற்படுத்த போது அதை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சத்தம் போடுறான். அஸ்திரத்தை ஏவுங்கிறாரு. அவனும் அந்த அஸ்திரத்தை ஏவுறான். கிட்டத்தட்ட ஒரு ராக்கெட் லான்ச் மாதிரி அது ரெடியா இருக்கு. அவங்க ஒரு மந்திரத்தை போட்டதும் ராக்கெட் லான்ச் ஆற மாதிரி அப்படியே ஸ்வைங்னு மேல நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. ஓ, இவங்க அஸ்திரங்கிறது ராக்கெட் பாம்ஸா? ரைட். அந்த ராக்கெட் பாம்பும் போய் பூலோகத்துல தன்னோட தாக்குதலை நடத்துது. ஒரே வெடிதான், பூலோகமே வெடிச்சு செதறுது. அந்த பாம் பிளாஸ்ட மனிதர்களால தாக்கு பிடிக்க முடியல. பிரளயம், பூலோகத்துல ஏற்படக்கூடிய அந்த பிரளயத்தை சொர்க்கத்துல இருக்கிறவங்களும் சரி கைலாயத்துல இருக்கிறவங்களும் சரி எல்லாருமே உணர முடிகிறது. சிவனும் அதெல்லாம் பாக்குறாரு. அந்த பக்கம் சப்தரிசிகள் ஒரு வழியா ததீசி குருநாதரை வந்து பாக்குறாங்க. கீழே எல்லா பேரும் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்க, மேல நம்ம சதியோட பிம்பம் தெரியுது. சதியோட ஆவியா ஆத்மாவா என்னன்னு சரியா நமக்கு விளங்கல, அவங்க உருவம் தெரியுது. அத பார்த்ததும் சிவனுக்கு கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியுது. இந்த பக்கம் கீழே நம்ம ததீசியோ அந்த ஆயுதத்துல இருந்து இந்த பூலோகத்தை காப்பாத்துங்க, தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சதியோட ரூபத்தை பார்த்து இவரு ஒரு மாதிரி அப்படியே நிக்கிறாப்ல. பூமியில எரிமலை வெடிப்பு, நிலநடுக்கம், பேரழிவுன்னு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது. இவர் அந்த அழிவை பாப்பாரா? இந்த பக்கம் சதியோட அந்த பிம்பத்தை பார்த்து பழசெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. ஒரு பக்கம் பேரழிவு, இன்னொரு பக்கம் சதியை பற்றிய அந்த நினைவு. கீழே சப்தரிசிகளோ கத்தி கதறி கேட்கிறாங்க, பூமியில இருக்கிற மனிதர்களை விட்டுறாதீங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க.
இப்ப நம்ம சிவனுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சதியை தேர்ந்தெடுக்க போறாரா இல்ல பூலோகத்தை உலக அழிவிலிருந்து காப்பாத்த போற அந்த பணியை தேர்ந்தெடுக்க போறாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம். அந்த தடுமாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு பூலோகத்தை அந்த பேரழிவிலிருந்து காப்பாத்தவும், சிவனை அந்த தடுமாற்றத்திலிருந்து வெளியில கொண்டு வரவும், அண்ட வெளியில இருக்கக்கூடிய தேஜஸ் வடிவில் இருக்கிற ஆதிபரா சக்தியே சிவனின் முன்னாடி இந்த தடவை காட்சி கொடுக்கறாங்க. மகாதேவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அன்புங்கிற அந்த மாய வலையில மறுபடியும் நீங்க சிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூலோக நன்மைக்காக சதியோட பிண்டங்கள் சக்தி பீடங்களாக ஸ்தாபிக்கப்பட்டதோ அப்பூலோகம் தாரகாசுரனோட அழிவு சக்தியால இன்னும் கொஞ்ச நேரத்துல அழிய போகுது. இந்த கணமே நீங்க அந்த அழிவு சக்தியை தடுக்கலைன்னா நம்மளோட நோக்கம் எல்லாம் வீணா போயிடும். கடமை மறவாதீர்கள் அப்படின்னு ஒரு ரிமைண்டரை மட்டும் போட்டுட்டு ஆதிபரா சக்தியோட அந்த தேஜஸ் வடிவம் அங்க இருந்து போயிடுதுங்க. கீழே அவர் எட்டி பார்த்தா பூமியில் நடக்கிற பிரளயங்கள் எல்லாம் அவர் கண்ணு முன்னாடி வந்து போகுது. இப்போ சப்த ரிஷிகளும் ததிசி இருக்கிற அந்த இடத்துல கூட ஏதோ ஒரு பிரளயம் ஏற்பட போகுது. அங்க நம்ம சிவன் ஒரு முடிவு பண்றார். பேரழிவு இப்பதான் ஆரம்பமானது. அடுத்த ஒரு பிரம்மாண்டமான பேரழிவு ஒரு தாக்குதல் வந்துகிட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்காக சதியோட பிண்ட சுழற்சிக்கு மத்தியில நின்னுகிட்டு இருந்தவர் அதை விடுத்து பூமியில வந்து லேண்ட் ஆறாரு. தன்னோட சக்தியால எதுக்கு வந்து அந்த பேரழிவை தடுத்து நிப்பாட்டுறாரு. அடுத்து ஒரு பயங்கரமான புயல் வந்துகிட்டு இருக்கும். அந்த புயலோட சைஸுக்கு இவர் ருத்ர ரூபம் எடுத்து அப்படியே வளர்ந்து நிற்கிறார். அதை விட இன்னும் பிரம்மாண்டமா வளர்ந்து ருத்ர ரூபத்தோட உச்சிக்கு போய் அந்த புயலை தன்னோட காலாலேயே மிதிச்சு புயலை நிப்பாட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த ருத்ர ரூபத்துல இருந்து மறுபடியும் நார்மல் சைஸுக்கு வராரு. நில நடுக்கம் ஏற்பட்டு நிலம் அப்படியே ரெண்டா பொளந்துகிட்டு இருக்கும். அப்ப அவர் தன்னோட சக்தியை பயன்படுத்தி தன்னோட உடல்ல இருந்து 2 பேரை வெளியில கொண்டு வர 2 பைரவங்க வராங்க. நிலநடுக்கம் பிளந்து வந்துகிட்டு இருக்கிற அந்த இடத்திலேயே போய் இவங்களோட ஆயுதத்தை எடுத்து ஒரு குத்த நிலநடுக்கம் அப்படியே நின்றது, ரிவர்ஸ் ஆயிடுது. எரிமலை வெடிப்பையும் இன்னொரு பைரவர் தடுத்து நிப்பாட்டுறாரு. அதுக்கப்புறம் மனிதர்களை ஒரு புயல் விரட்டி வந்துகிட்டே இருக்கும். அந்த புயலையும் தன்னோட 2 கைகளை அப்படியே நீட்டி அப்படியே ஃபோர்ஸா அதை அப்படியே தான் பக்கம் ஈர்த்து ஒட்டுமொத்த புயலையும் தன்னோட கைகளுக்குள்ள அடக்கிறார். இந்த பக்கம் நம்ம தாரகாசுரனும் வில்லத்தனத்தோட சிரிக்கிறான். என்னோட அழிவு சக்தி பூலோகத்துல இருக்கிற வரைக்கும் பூலோகம் கொஞ்சம் கொஞ்சமா விதவிதமான அழிவுகளை சந்தித்துக் கொண்டே இருக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு கர்ஜித்துக் கொண்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? பூமாதேவி நீதான் அப்படின்னு பூமாதேவி மேல பழிய தூக்கி போடுற. நீ என்னோட கட்டளைய உதாசீனப்படுத்திட்ட, அதுக்கு தான் இந்த பூலோகம் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். நம்ம சிவனோ ஒரு மலை உச்சிக்கு அந்த பக்கத்துல போய் நின்னு கைகளை உயர்த்தி ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தியை இவர் பயன்படுத்துறார். இவர் இந்த சக்தியை பயன்படுத்த ஆரம்பிக்க பூலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த அழிவு சக்தி எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஈசன் பக்கம் வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம பூமாதேவியோ உன்னோட இந்த அழிவு சக்தி எல்லாம் பூலோகத்துல சில கணங்கள் மட்டும்தான் நிலைத்திருக்கும். ஏன்னா ஈசை இப்போ நீ ஏவி விட்ட அந்த அழிவு சக்தியை பூமியில இருந்து வெளியில கொண்டு வர முயற்சியில இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது சாத்தியமே இல்லைங்கிறாங்க. எங்களோட அழிவு சக்தியானது அதோட வேலையை தொடங்கிடுச்சுன்னா அதை நிறுத்துறதுங்கிறது சாத்தியமே இல்ல. இது வரைக்கும் வரலாற்றுல அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாதுங்கிற மாதிரி தாரகாசுரன் சொல்றேன். அதெல்லாம் தாண்டி சிவன் ஒரு கால் பூலோகத்துல இருந்து என்னோட அந்த அழிவு சக்தியை வெளியில கொண்டு வர முயற்சி பண்ணா அந்த அழிவு சக்தி எங்க போய் விழுகிறதோ அங்க பிரளயம் ஏற்படும் அப்படிங்கிற அந்த பக்கம் நம்ம சிவனோ அந்த சக்திகள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறார். அந்த அழிவு சக்தி தானா அழிய வாய்ப்பில்லை. இப்போ ஒரு நாட்டை நோக்கி இன்னொரு நாடு ஏவுகணை தாக்குதல் நடத்துதுன்னு வைங்க, அந்த ஏவுகணையை தடுத்து நிறுத்த முடியாது. வேணும்னா அதை கொஞ்சம் ஹேக் பண்ணி இன்னொரு தேசத்துல போய் விழுகிற மாதிரி டார்கெட் லொகேஷனை மாத்தி விடலாம். அந்த மாதிரி நம்ம சிவன் இப்போ அழிவு சக்தியை தான் கைக்குள்ள கொண்டு வந்துட்டார். இதை அவர் எங்க தூக்கி போறாரோ பிரபஞ்சத்துல எங்க தூக்கி போட்டாலும் அங்க அழிவு ஏற்படும். அப்ப ஏதாவது ஒரு இடத்தை இவர் கண்டிப்பா சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நாம இருந்தா என்ன பண்ணுவோம்? பேச்சுக்கு நம்மள நோக்கி ஒரு பாம்பு இருந்துன்னா அந்த பாம்பை தூக்கி கொண்டு போய் ஒரு காட்டுக்கு மத்தியிலேயோ இல்ல ஒரு கடல்லையோ போட்டுருவோம். நமக்கு ஒண்ணு ஆகாது. ஆனா அந்த கடலுக்குள்ள இருக்கிற மீன்கள் செத்து போகும், காட்டுக்குள்ள இருக்கிற காட்டு விலங்குகள் செத்து போகும், ஏன் உசுரோட இருக்கிற அந்த மரங்கள் செத்து போகும். இயற்கையை நேசிக்கிறவரு நம்ம சிவன். அவர் இந்த பாவத்தை செய்வாரா? செய்ய மாட்டார். இல்ல பூலோக நல்லதுக்காக வேற வழி இல்லாம இவர் அந்த அனர்த்தத்தை செய்யத்தான் போறாரா? அடுத்து என்ன நடக்கும்? இந்த பேரழிவு சக்தியை அவர் எங்க வச்சு அடக்க போறார் அப்படிங்கறதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பாப்போம். ஒரு வழியா கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இனி கொஞ்சம் டெய்லி வித்வுட் ஃபெயில் வீடியோஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம். சண்டேயை தவிர்த்து, ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து இனி எல்லா நாட்களிலும் சிவன் கதை தொடரும்.